வணக்கம் நண்பர்களே, இது டாக்ஸ் ரோபோவின் வணிக பக்கம். பங்கு சந்தையில் பிக்வேல் என்று அழைக்கப்படும் பெரும் முதலீட்டாளர்கள் எங்கே முதலீடு செய்கிறார்கள் என்பதை பார்ப்பது எப்போதுமே சுவாரஸ்யமானது. ஏன் தெரியுமா? அவர்கள் ஒரு பங்கில் நுழைகிறார்கள் என்றால் அந்த நிறுவனத்தின் எதிர்காலத்தை அவர்கள் பல மாதங்கள் ஆய்வு செய்திருப்பார்கள். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது இந்திய பங்குச்சந்தையின் ஜாம்பவான் முதலீட்டாளர்களில் ஒருவரான ஆஷிஷ் கச்சோலியா பற்றித்தான். குறிப்பாக இந்த புதிய நிதியாண்டில் அவர் குறிவைத்துள்ள 5 முக்கிய ஸ்மால் கேப் பங்குகள் எவை? அதிலும் 100 ரூபாய்க்கும் குறைவான விலையில் கிடைக்கும் பங்குகள் எதிர்காலத்தில் மல்டி பேக்கராக மாறுமா? இதை பற்றித்தான் விரிவாக பேசப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் எந்தெந்த துறைகள் இப்போது லாபகரமாக இருக்கின்றன என்பது உங்களுக்கு புரியும். முதலில் ஆஷிஷ் கச்சோலியா யார் என்று பார்க்கலாம். இவர் பொதுவாக ஸ்மால் கேப் வேட்டைக்காரர் என்றே அழைக்கப்படுகிறார். அதிகம் அறியப்படாத ஆனால் வலுவான அடிப்படைகளை கொண்ட நிறுவனங்களை கண்டறிவதில் இவர் வல்லவர். இதற்கு முன்பு இவர் முதலீடு செய்த பல பங்குகள் 500% முதல் 1000% வரை லாபம் கொடுத்துள்ளன. சிறு முதலீட்டாளர்களாகிய நமக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால் நல்ல பங்குகளை குறைந்த விலையில் கண்டறிவதுதான். 100 ரூபாய்க்குள் ஒரு பங்கு கிடைக்கிறது என்றால் அது மலிவானது என்று மட்டும் அர்த்தம் அல்ல, அது வளருவதற்கான வாய்ப்பு அதிகம் என்றும் அர்த்தம். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இதில் ரிஸ்கும் அதிகம். இப்போது அவர் வாங்கியுள்ள அந்த 5 பங்குகள் சார்ந்த துறைகளை பார்க்கலாம். அதற்கு முன் குறிப்பிட்ட நிறுவன பெயர்கள் காலாண்டு முடிவுகளை பொறுத்து மாறுபடும் என்பதால் பொதுவான துறை சார்ந்த பகுப்பாய்வு இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேக் இன் இந்தியா திட்டத்தினால் பல சிறிய உற்பத்தி நிறுவனங்கள் பெரிய ஆர்டர்களை பெற்று வருகின்றன. ஆஷிஷ் கச்சோலியா சமீபத்தில் ஒரு என்ஜினியரிங் நிறுவனத்தில் தனது பங்குகளை உயர்த்தி உள்ளார். இதன் பங்கு விலை இன்னும் 100 ரூபாயை தொடவில்லை. அத்துடன் பருத்தி விலை குறைவு மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளால் சில ஜவுளி நிறுவனங்கள் மீண்டும் எழுச்சி பெற்றுள்ளன. குறிப்பாக நூல் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள ஒரு நிறுவனத்தின் பங்குகளை அவர் பெரிய அளவில் வாங்கியிருக்கிறார். சீனாவிற்கு மாற்றாக இந்தியா உருவெடுத்து வருவதால் கெமிக்கல் நிறுவனங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இதில் 80 முதல் 90 ரூபாய் விலையில் உள்ள ஒரு பங்கில் அவர் முதலீடு செய்துள்ளார். அடுத்ததாக இனி எதிர்காலமே EV என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே மின்சார வாகனங்களை தயாரிக்கும் பெரிய நிறுவனங்களுக்கு உதிரி பாகங்கள் சப்ளை செய்யும் சிறிய நிறுவனங்களையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அத்துடன் கிராமப்புறங்களில் விற்பனை அதிகரிப்பதால் சில சிறிய FMCG நிறுவனங்கள் லாப பாதைக்கு திரும்பியுள்ளன. அதிலும் ஆஷிஷ் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளார். சந்தை நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் 100 ரூபாய்க்கு கீழே உள்ள பங்குகள் எப்போதும் பென்னி ஸ்டாக்ஸ் கிடையாது என்றும் பல நிறுவனங்கள் தங்களது கடன்களை குறைத்து லாபத்தை அதிகரித்து வருகின்றன எனவும் குறிப்பிட்டு சொல்கின்றனர். எனவே நிபுணர்களின் கூற்றுப்படி அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் அடைய போகும் வளர்ச்சியில் இந்த ஸ்மால் கேப் நிறுவனங்கள் தான் அதிக பங்களிப்பை வழங்கும். ஆனால் ஒரு முக்கியமான எச்சரிக்கை, ஆஷிஷ் கச்சோலியா ஒரு பங்கில் முதலீடு செய்கிறார் என்பதற்காக நாமும் உடனடியாக கண்ணை மூடிக்கொண்டு முதலீடு செய்யக்கூடாது. அவருக்கு இருக்கும் ரிஸ்க் எடுக்கும் திறன் நமக்கு இருக்காது. எனவே நிறுவனத்தின் லாப வளர்ச்சி மற்றும் மேலாண்மை ஆகியவற்றை ஆய்வு செய்வது மிக முக்கியம். முடிவாக சிறு முதலீட்டு பங்குகள் என்பது இருபுறமும் கூர்மையான கத்தி போன்றது. சரியான நேரத்தில் நுழைந்தால் கோடிகளில் லாபம் பார்க்கலாம், தவறினால் போட்ட பணத்தை இழக்க நேரிடும். ஆஷிஷ் கச்சோலியா போன்ற ஜாம்பவான்கள் காட்டும் பாதை நமக்கு ஒரு வழிகாட்டி மட்டுமே. உங்கள் போர்ட்போலியோவில் 10% முதல் 15% வரை மட்டுமே இது போன்ற ஸ்மால் கேப் பங்குகளுக்கு ஒதுக்கீடு செய்யுங்கள். நீங்கள் முதலீடு செய்யும் முன் உங்கள் நிதி ஆலோசகரிடம் ஆலோசிப்பது மிக முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? நீங்கள் எந்த ஸ்மால் கேப் பங்குகளை கவனித்து வருகிறீர்கள் என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற இன்னும் பல பங்குச்சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.